கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலென திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்னும் நீ அவ கூட சண்டை போட்டுட்டு வரும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இனிமேல் நான் நம்ப மாட்டேன் நீ சொல்லுவேன். அதான் தோல்ல கை போட்ட உடனே பல்ல காமிச்சிட்டு நீயே மானங்கட்டவனே கேப்பேன். போடி ஊத்தி நான் போய் பேட்டரி மாத்திட்டு வரேன். மூணு பேர் சரிதான் போடா. சரிதான் போடி போடா போடி. இல்லை மென் கார்டு யூஸ் பண்ணி கேர்ள்ஸை யூஸ் பண்ணி ஒன்று பண்ணுறாங்க. அது ரொம்ப அக்லியாக இருக்குன்னு நான் மேட் பண்ணேன். ஜாஸ்தி இவன் ஃப்ராடா மாமா, இவனை பார்த்து ஏன் பயப்படுற? நீ வானுக்க மேகத்துக்க சொல்லு. இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்க? எதுக்கு இப்போ யாருக்கு பிரச்சனை எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்லி எனக்கு பிரச்சனைன்னு சொல்றீங்க. நீ பிறந்தல இருந்தே இப்படிதானா, இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இப்படி ஆயிருவியா? என்ன பிரச்சனை கேட்டு ஏன் பிரச்சனை எல்லாம் நான் சொல்ல முடியுமா? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்ச ஒருத்தர் கூட இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? காமெடி பண்றதுக்கு முன்னாடி எனக்கு மனசு பெரிய புடுங்கி நினைப்பா. I'm sorry, நீ எவ்வளவு தடவை சொல்ல? ஓகே, ஒரு வார்த்தை சொல்ல வலிக்கலாம் உனக்கு. வைங்க, சிரிக்க வைங்க. ஊரே பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணாதீங்க. நான் யாரு சொன்னா மண்டை மேல அடி. உன் மூளை முட்டைகோஸ் மாதிரி உரிக்க வந்துட்டே இருக்கு. நீ மக்கில்ல முட்டைகோஸ். கண்டினியூ பண்ணலான்ற மாதிரி இருக்கு. அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட பேசினேன். அவகிட்ட அப்படி பேசணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தோன்னா உலகத்திலேயே ஒன்னா மாதிரி ஒரு புழுகாண்டியா பார்த்ததே இல்ல தல. அச்சூரியா அசால்ட்டா. இப்ப என்ன எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு மினிமம் 10 பொய் சொல்லுவேன். மேக்ஸிமம் அது கணக்கு கிடையாது. சூப்பர், கண்டினியூ. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவங்க புருஷனை லவ் பண்ணாங்களா? உனக்காகவே எல்லா பாட்டையும் நான் அப்பவே எழுதிட்டு இருக்கேன்ப்பா. வேற எந்த எண்ணமும் இல்ல எனக்கு. இப்ப வேற வேலையும் இல்ல. யூரோப்ல இருந்து மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டு சென்னை வந்திருக்கேன். என்ன குடித்தது அத லைப்ரரி மாதிரி அமைதியாக ஒரு தாய்த்து தான் கொடுத்தாங்க. உனக்கு 1000 தாயத்து கட்டினாலும் பத்தாது. நீ காதலிச்ச கோபாலை ஏமாத்தணும் அப்படின்றதுனால பவி அப்படிங்கிற என் பேர். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த நெக்லஸ பாத்துக்க சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. போய் 4 பண்ணி குட்டி வாங்கி தாயா, பேச்சு காசை பறிச்சுட்டேன். இவனுக்கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமிச்சு காசு புடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது. ஏமாறவே மாட்டேன். என்ன பண்ணுவ? கப்ப வச்சு பிடிப்பியா? அதை சேர்த்து வைக்கிறதுக்காக டெமோ கேட்ட போட்டு வந்திருக்கேன். என்னடி வாய்ஸ் இது? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.